ஹாய் சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. நான் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி என்னோட ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நான் எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேங்கிற ஒரு ஹிண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் டீட்டெயிலாக தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு என்னோட ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு என்னோட ஆக்னி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா அது என்னோட இந்த சிட்டாஃபெலோட ஜென்டில் கிளென்சர் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆக்னி வந்து குறைஞ்சதே வந்து அதனால தான். ஸோ செகண்டாக நான் வந்து யூஸ் பண்ணது ஃபாக்ஸ்டைலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் வந்து ஒரு 2-in-1 கிளென்சர், அதாவது நம்மளோட மேக்கப்பையும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஃபர்தராக வந்து கிளென்சிங்கோட ஒர்க்கையும் இது ஆசமாக வந்து பண்ணும். இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து நான் இந்த 5 வருஷம் ஸ்கின் கேர் ஜேர்னியில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது கார்னியரோட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட நியூட்ரிஜினாவோட ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். க்ளீன் அண்ட் கிளியர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹிமாலயாவோட அந்த பச்சை கலரில் ஒரு இருக்கும் இல்லையா ஃபேஸ் வாஷ், ஸோ அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்னியோட ஃபேஸில் வந்து எதை போடணும் போடக்கூடாதுன்னு தெரியாமல் நான் நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லாம் வந்து எனக்கு எந்த வித ரிசல்ட்டுமே வந்து கிடைக்கல. ஸோ அட்லாஸ்ட்டாக வந்து அதிகப்படியான ஆக்னியை சரி பண்ணது இந்த சிட்டஃபில். ஸோ சிட்டஃபில்க்கு அடுத்தது கொஞ்சம் வந்து எனக்கு அது கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணி வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் ஃபாக்ஸ்டைலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஆல் ஸ்கின் டைப் தான், எஸ்பெஷலி டல் அண்ட் டீஹைட்ரேட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக செட் ஆகும். நிறைய பாட்டில் வந்து நான் இது வாங்கியிருப்பேன். ஸோ அது வந்து கணக்கே கிடையாது. ஸோ எடுக்கும்போது பாருங்கள், என்னால் எடுக்க முடியல. இதெல்லாம் காலி பாட்டில். ஸோ இந்த காலி பாட்டில், அதுக்கப்புறம் இது ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் அப்புறம் இது 2. ஸோ இது எல்லாமே வந்து நான் இப்போ கடந்த 7-8 மாதமாக நான் யூஸ் பண்ண பாட்டில்ஸு. ஸோ இது வந்து புதுசாக இருக்கிறது. இன்னும் அடுத்த 2-3 மாதத்துக்கு 2 இல்லை 4 மாதத்துக்கு வரும். எனக்கு இந்த ஒரு பாட்டில் வந்து 2 months வருது. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஸோ நடுவில் எப்போயா பண்ணணுன்னாலும் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்டாக 2 times மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ அதுவும் இந்த வின்டர் சீசன்லாம் வந்துச்சுன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிச்சம் 4 பாட்டில்ஸ் வந்து எம்டி பாட்டில். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒன்றுமே உங்களோட ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எனக்கு ஐடியா கிடையாது, ஏன்னா நான் வந்து அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆயிலி ஸ்கின்னுக்கு சத்தியமாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது. எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை, ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு தப்பும் இல்லை. ஸோ எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறனால எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேஸை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பம்ப் எடுப்பேன். ஸோ இப்படி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி லைட்டாக பாலில் தண்ணி கலந்தால் எந்த கலரில் இருக்குமோ ஸோ அந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இப்படி. ஸோ இதுலேயும் வந்து நிறையா அந்த இதெல்லாம் வராது, என்னது நுரையெல்லாம் வராது. நம்ம போட்டால் வந்து ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டில்டாக தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நிஜமாக ஒரு கிளன்சிங்கான எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து காலேஜ் எல்லாம் போகிறீங்க, ஈவன் 11th 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் கூட, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிராண்ட் இது வந்து பர்டிகுலரி ஸோ இந்த பிராண்ட் வந்து பர்டிகுலராக வந்து வேகன் பிராண்ட், அதாவது பிளான்ட் பேஸ்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒரு க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ இது வந்து நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு டங்க் டிஸ்ட் ஆகுது. ஸோ க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ இந்த ஒரு க்ரூவல்ட்டி ஃப்ரீ வந்து அனிமலுக்குலாம் டெஸ்டிங் பண்ணாமல் எடுக்கிறதுனால ஸோ இது வந்து சேஃப். அனிமலுக்கு டெஸ்ட் பண்ணது நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து பர்டிகுலராக பிராண்டை வந்து சூஸ் பண்ணணும். அனிமலோட ஸ்கின் வேறு, நம்ம ஸ்கின் வேறு. ஸோ அனிமலுக்கு செட் ஆகிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் சொல்லிட்டு நான் ரொம்ப நிறையா பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து இந்த ஒரு பிராண்டை பிடிச்சி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இந்த பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு பயங்கரமாக ரிசல்ட் இருக்கிறனால தான் வந்து நான் இந்த பிராண்டையே வந்து
சூஸ் பண்ணேன். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு யாராவது எந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்னோட ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷில் பிரைட்டனிங் வருமானு கேட்டால் ஆப்வியஸ்லி ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட ஸ்கின்னை போர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ். அதில் வந்து நீங்கள் பிரைட்டனிங் எஃபெக்ட் எல்லாம் எந்த ஒரு ஃபேஸ் வாஷுமே கொடுக்காது. சப்போஸ் கொடுத்ததுனாலும் அது வந்து ரொம்ப 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 ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் கொடுக்கும், அதுக்கு மேலெல்லாம் ஹோல் டே எல்லாம் கொடுக்காது. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்கின் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். பிரைட்டனிங் எல்லாம் வந்து ஒன்லி சீரமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுவும் போக லேசர் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் தான் கிடைக்கும். தவிர நம்ம இன்டேக் என்ன சாப்பிட்றோம், நல்லா தண்ணி குடிக்கிறோம், நல்லா தூங்குறோமோ, ஸோ அதில் எல்லாத்துலேயும் தான் வந்து நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு காரணம். எனக்கு இங்கே ஒரு பிம்பிள், இங்கே ஒரு பிம்பிள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாலும் ஆக்னி நிறையா வருது, ஏம்மா அது வந்து எதனால் வருது, எப்படி வருதுன்னுலாம் கேட்பீங்க. ஸோ ஆக்னி வந்து எந்த ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸ் டீப்பர் லேயர் வரையும் போயிட்டு க்ளீன் பண்ணி அது ஒர்க் ஆகிறதுனால நம்மளோட ஸ்கின்ல ஆக்சுவலாக வந்து ஆக்னிஸ் வருது. எனக்கு இது வந்து இந்த 2 பிம்பிள் வந்து கிளைகாலிக் ஆசிட் கொடுத்தது. ஸோ இதே மாதிரி எனக்கு ரெட்டினால் யூஸ் பண்ணப்பையும் ஒரு 7-8 பிம்பிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது செட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து எதாவது புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அது செட் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஸோ அது செட் ஆகிடுச்சுன்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ணாது. ஒன்ஸ் அது செட் ஆகிற வரைக்கும் 1-2 ஆக்னிஸ் வந்து வரும். ஸோ இது வந்து நான் கையால் லைட்டாக இப்படி ஏதோ பண்ணிட்டேன், மறந்து போய். ஸோ அதனால் அது புண்ணாயிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்கார் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற பால் பட்டு இங்கே வந்து ஆக்னி வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நான் டச் பண்ணல, அந்த கரெக்டர் க்ரீமை போட்டு நான் வந்து சரி பண்ணிட்டேன். ட்ரை ஸ்கின்னுக்கு இல்லைனா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பரான வந்து எஃபெக்ட் தரும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11th 12th காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ் யாராக இருந்தாலுமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து வேகன் ஃப்ரெண்ட்லி. ஸோ பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.